அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸில் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் ரீசெண்டாக கேட்ட குரூப் 2ல இருந்த மெயின்ஸ் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் இன்னைக்கு என்ன கொஸ்டின்னா, எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரவு செலவு சமநிலையின் கூறுகளை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்னங்கிறத ஸ்டாட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்க முடியிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இருந்ததுனால தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? ஏன்னா சிலபஸில் டேரெக்டாகவே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு போயிருந்திருக்கணும் ஆக்சுவலி. சரி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன்ஸோட ரெக்கார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிஸோட எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸை ஏற்படுத்துறாங்க, அதனுடைய அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பிட்வீன் எ கண்ட்ரிஸ் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிட்வீன் எ கண்ட்ரி அண்ட் ஃபாரின் கண்ட்ரி கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஒரு நாடு இன்னொரு நாடோட ஏற்படுத்தக்கூடிய அந்த வர்த்தகங்கள், அதனுடைய அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு தான் என்னன்னு சொல்றாங்க, நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பேலன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லலாம், அல்லது பேலன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு சஃபிஷியண்டா இருந்திருக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, records the flow of goods, services and investments between a country and the rest of the world அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்ஸ், சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளோ கூட்ஸ் வருது, சர்வீசஸ் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நம்ம எவ்வளோ கூட்ஸை வெளியே அனுப்புகிறோம், எவ்வளோ சர்வீசஸை வெளியே அனுப்புகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளிநாடுகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட் கீழே எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட விஷயம். ஓகேங்களா? நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா இல்லை அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோமா, அந்த ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது நெட் சர்வீசஸ், நம்ம எவ்வளோ சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ சர்வீசஸை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது நெட் பிரைமரி இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்னிங்ஸ் ஃப்ரம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பேமெண்ட்ஸ் மேடு டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஏர்னிங் ஃப்ரம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது, நம்ம அதுக்காக எவ்வளோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், பேமெண்ட் மேட் டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அது எவ்வளவு கொடுத்துருக்கோம், அந்த ஒரு காம்பனன்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதான் நெட் பிரைமரி இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ரெமிட்டன்சஸ் சொல்லலாம். நம்ம ஊர் ஆட்கள் வெளியூர்ல வேலை செய்வாங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு அவங்க செலவுகளுக்கு போக மீதி காசை நம்ம ஊருக்கு அனுப்பி விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வரக்கூடிய இன்கம்ஸ். அதுக்கப்புறமா ஃபாரின் எய்டு. ஓகேங்களா? இப்போ வேர்ல்டு பேங்க் நமக்கு லோன் கொடுக்கும், அமெரிக்கா நமக்கு ஒரு லோன் கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஃபாரின் எய்டு, கிஃப்ட், இதெல்லாமே பார்த்தோம்னா நெட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்துடும். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அது கீழே 4 விஷயம் இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கும், நெட் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கும், நெட் பிரைமரி இன்கம் அப்படிங்கிறது இருக்கும், அடுத்ததா பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4ம் சேர்த்து தான் நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல தான் இருக்கு. ஆனா சர்ப்ளஸ்னா என்ன, டெபிசிட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, a country is a net lender to the world increasing its foreign asset அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இப்போ இன்கேஸ் இந்தியா வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய நாடுகளுக்கு உதவிகளை பண்ணுவோம். அதுதான் என்ன சொல்றாங்க, நெட் லெண்டர் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டா இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய நாடுகள் கிட்ட இருந்து கடன்களை வாங்குவோம், நெட் பாரோவரா நம்ம இருப்போம். ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னா நம்ம நெட் பாரோவரா இருப்போம், கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸா இருந்துச்சுன்னா நம்ம நெட் லெண்டரா இருப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டோட எக்கனாமிக் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $11.2 பில்லியன் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம நெட் பாரோவர் அதிகமா நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு,
அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது இருந்துச்சு, நெட் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, நெட் பிரைமரி இன்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு, நெட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் ஆல் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஃபினான்சியல் அசெட்ஸ் சச் அஸ் மணி, ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். மேஜரா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபினான்சியல் அசெட்டை பேஸ் பண்ணி இருக்கும், லைக் ஸ்டாக், பாண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதோட காம்பனன்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், லோன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம வெளிநாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய லோனு, கடன்களா வாங்குறது இதெல்லாமே வந்து நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளோட ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், பேங்கோட கேபிட்டல் இதெல்லாமே பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் நமக்கு சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, டெபிசிட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள அதிகமாக வருது அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள வருது. இதுவே கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட்டா இருந்துச்சுன்னா நம்ம கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் அப்படிங்கிறது வெளியே போகும், நம்ம ஃபாரின் அசெட்டை அதிகமாக வச்சிருப்போம். சரிங்களா? அதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளிநாடுகளில் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன், அதோட காம்பனன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ டைரக்டா கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அதில் இருக்க மாதிரியான விஷயங்களை எழுதியிருந்தாலே போதும். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணப்பட்ட ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினை வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.